Hey there, Kadaai lovers, welcome to Kadaai Kaadhal. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் churros, ஒரு ஸ்பானிஷ் அண்ட் போர்ச்சுகீஸ் crunchy delightனு சொல்லலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். சின்னமன் பவுடர் 1/2 டீஸ்பூன், அதாவது பட்டைத்தூள், அண்ட் பட்டர் 2 டீஸ்பூன். உங்களுக்கு வேணும்னா கீ கூட எடுத்துக்கலாம். சுகர் 2 டீஸ்பூன், மைதா 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க, அண்ட் உப்பு ஒரு சிட்டிகை. இப்போ பவுடர்ட் சுகர் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சூரஸ்க்கு தேவையான மாவு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கடாய் நல்லா சூடானதும் 1 கப் வாட்டர், அதாவது 100 கிராம் மைதாக்கு 100 ml வாட்டர் மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் 2 டீஸ்பூன் ஆஃப் பட்டர் சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் கீ கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது வாட்டரில் நல்லா கொதி வந்ததும் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ண மாதிரி சுகரும் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் இப்போது ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல கொதி வந்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம்ஸ் மைதாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆனால் மைதாவை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். மைதாவை ஆட் பண்ணதும் நல்லா கிளறி விடுங்க, அப்போ தான் கட்டிப்படாமல் வரும். ஈவன் ஸ்டார்டிங்கில் கட்டிப்படுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கிளற அந்த கட்டியெல்லாம் போய் உங்களுக்கு சாஃப்டான ஒரு டோ வந்துடும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த டோவை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கலந்து விடுங்க. அந்த ஹீட்லேயே நல்லா கலந்து விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக வரும். இதை நீங்கள் ஒரு பவுலில் பண்ணுறதை விட ஒரு பிளேட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். அதனால் ஒரு நல்ல பெரிய பிளேட்டாக எடுத்து நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு பதம் வரணும், அப்போ தான் நம்ம சூடு செய்ய முடியும். இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வரலன்னா கொஞ்சம் மைதாவை மேலாப்பில் தூவி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஒரு பைப்பிங் பேக் அண்ட் தென் ஸ்டார் ஷேப்பில் ஒரு நாசில் நான் எடுத்திருக்கேன். பைப்பிங் பேக் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அந்த ஹீட்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வரும். ஸோ அதனால் திக்கான பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் இந்த நாசில் தான் நான் எடுத்திருக்கேன். இதை ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவு ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதோ இந்த மாதிரி நீங்கள் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுன்னாலும் சரி தான், இல்லைனா ஒரேடியாகவும் சேர்த்துக்கலாம். பட் இது எல்லாமே அந்த ஹீட்டோடையே கொஞ்சம் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் ஸ்மூத்தாக வரும். அவ்வளோதான். இப்போ பைப்பிங் பேக்கில் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சூரஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோ ஸ்மூத்தாக வந்துடாது, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க. இதை நீங்கள் டைரெக்டாக ஆயிலில் போடனாலும் ஓகே தான், பட் டைட்டாக இருக்கிறதுனால ஒரு தனி பிளேட்டில் நீங்கள் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு ஹார்ட் அண்ட் ரவுண்ட் மாதிரி ஒரு ஷேப்லேயும் நான் வந்து உங்களுக்கு சூரஸ் போட்டிருப்பேன், உங்களுக்கு காட்டுறேன். இப்படி உங்களுக்கு கட் பண்ண கஷ்டமாக இருந்தால் நீங்கள் சிசர் கூட யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சூரஸை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கடாய் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் நான் சொன்ன அந்த ஹார்ட் ஷேப் அண்ட் ரவுண்ட் ஷேப் இது தான். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கூட நீங்கள் சூரஸ் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி சூரஸை ஒன்றா நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்வீட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வர நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. திடீர்னு வீட்டுக்கு யாராச்சும் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்கனாலும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம். பிகாஸ் இது ரொம்ப ஈஸி. அட் தி சேம் டைம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி இந்த டேஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இருக்கிற பாதி சூரோஸை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா எந்த ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் சூரோஸ் போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் அது வேகிற டைம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எப்படி ஒட்டாமல் வருது அப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள்.
ஒவ்வொன்றா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரி சூரோஸோட என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இன்னும் ஆட் பண்ணி நீங்கள் எப்படி டெலிஷியஸாக சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி நியூ ரெசிபீஸ் நாங்கள் ட்ரை பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே சேம் டைம் நீங்களும் காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டிஷ்ஷஸ் வேணும்னு. கண்டிப்பாக அதுக்கான வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. அவ்வளோதான், இதுதான் ரைட்டான டைம். இப்போ நம்ம தனியாக சூரோஸை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நீளமாக போட்டிருந்த எல்லா சூரோஸும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஹார்டின் அண்ட் ரவுண்ட் ஷேப் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், பிகாஸ் அது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால. இப்போ அதையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் பவுடர்ட் சுகர், அதாவது ரொம்ப ஃபைனாக பவுடர் பண்ணிடாதீங்க, ஒன்றுக்கு பாதியாக அரைச்சி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் சுகர் எடுக்கிறீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சினமன் ஆர் 1 டீஸ்பூன் சினமன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே தூவி விட்டுருங்க அந்த சூரோஸில். இதை நீங்கள் பவுலில் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், எல்லாமே கரெக்டாக சேர்ந்து வரும். ஸோ உங்களுக்கு நல்ல தெளிவாக காட்டுறதுக்காக நான் பிளேட்டில் இப்போ பண்ணி காட்டுறேன். ஸோ சூரஸோட எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சினமன் அண்ட் சுகர் இது ரெண்டோட காம்போ தி அல்டிமேட். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இதோட பெஸ்ட் காம்போவாக சாக்லேட் சிரப் இருக்கும். நான் ஹெர்ஷி சிரப் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு சாக்லேட் சிரப் கிடைச்சாலும் அதை டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ ஃபைனலி நம்ம சூரோஸ் ரெடி ஆகிடுச்சு.